அத்தியாயம் 14. நேற்று நீலாவிடம் பேசிய பின் அலுவலகத்திற்கு விடுப்பு எடுத்தவன் ஆட்களை சந்தித்த பின் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தான். முக்கிய சாலையில் இருந்து கிளை சாலைக்கு பிரிந்தவன் காதில் விடுங்கண்ணா என்ற குரலும், திருட்டு நாயை, பட்ட பகல்லே திருடுறியா என்ற குரலும் கேட்க அத்திசையை நோக்கி வாகனத்தை செலுத்தினான். அங்கு கூட்டமாக சிலர் யாரையோ அடிப்பதைக் கண்டு, ஏன் அடிக்கிறீங்க என்றவாறே கீழே இருந்த கதரை பார்த்த எழில் திடுக்கிட்டான். கதர், என்னடா ஆச்சு என்று அவனை எழுப்பி நிறுத்தியவன் அவன் வாயோரம் கசிந்த செங்குருதியை துடைத்தவாறே, என்ன கதர், ஸ்கூலுக்கு போகாம இங்க என்ன பண்ற, யார் இவங்கெல்லாம் என்றிட, அது வந்து மாமா என்று அவன் தடுமாறவும், என்னடா மாமா மச்சான்னு திருட்டு நாயே என்று ஒருவன் கதிரை அடிக்க வரவும் அவன் கரத்தை தடுத்து பிடித்த எழில் அதை பின்னால் வளைத்து பிடித்தபடி, பேசிக்கிட்டு இருக்கும்போது கையோங்குற என்றவாறே அவன் முகத்தில் ஓங்கி ஒரு குத்து விட்டான். அதற்குள் மற்றொருவன் எழிலை தாக்க முற்பட தன் தலையை அவன் பின்னால் சரிக்கவும் தாக்க வந்தவனின் கைகள் காற்றில் மிதக்க அதை லாவகமாக பிடித்த எழில் பின்னால் வளைத்து ஓங்கி அறையவும் சுருண்டு விழ அவன் மூக்கிலும் கடைவாயில் இருந்தும் இரத்தம் கசிந்தது. முகத்தில் குத்து வாங்கியவன் மீண்டும் தாக்க வர எழில் அவனின் வயிற்றில் ஓங்கி தன் காலால் எட்டி உதைக்க வழியில் அலறியவாறு கீழே சரிந்தான். மீதமிருந்த இருவரும் அவனை அடிக்க வர சட்டையை முழங்கை வரை ஏற்றியவாறே, வாங்கடா என்று எழில் அழைக்கும் தோரணையிலேயே இருவரும் ஓடி மறைந்தனர். உடனே கீழே கிடந்தவர்களிடம், சொல்லுங்கடா, எதுக்கு அவனை அடிச்சிங்க, அவன் அப்படி என்ன திருடுனா என்று கேட்க, அது அது என்று தயங்கியவர்கள் ஒருவர் முகம் மற்றொருவர் பார்க்க, சொல்ல மாட்டீங்க என்றபடியே எழிலன் மீண்டும் தன் கை முஷ்டியை இறுக்கி ஓங்கவும் மற்றொருவன் ட்ரக்ஸு என்று அவசரமாக சொல்லி தன் கூட்டாளியை இழுத்து கொண்டு வேகமாக ஓட்டம் எடுத்தான். அவர்கள் செல்லவும் ஒரு ஓரத்தில் உடல் நடுங்க பார்த்து கொண்டிருந்த கதிரிடம் சென்ற எழில், அவங்க சொன்னது உண்மையா என்றான். இல் இல் மாமா என்று கண்களில் பயத்தோடு வியர்வையில் குளித்திருந்த கதிரின் வார்த்தைகள் தந்தியடிக்க அவன் நிலையை புரிந்து கொண்டவன் தன் கைக்குட்டையால் அவன் வியர்வையை துடைத்து கலைந்திருந்த சிகையை சரிப்படுத்தி சட்டையில் இருந்த மண்ணை தட்டி சரி செய்தான். பின் வண்டியை எடுத்து வந்தவன், ஏறு என்று அருகே இருந்த கடைக்கு அழைத்து சென்று குளிர்ச்சியான பழச்சாறு வாங்கி அவனை பருக வைத்து பேண்டைட் வாங்கி உதட்டின் ஓரம் கிழிந்திருந்த இடத்தில் ஒட்டிவிட்டான். வா, வீட்டுக்கு போகலாம் என்று எழில் அவன் கைப்பிடிக்கவும் ஈரடி பின்னால் நகர்ந்தவன், ப்ளீஸ் ப்ளீஸ் மாமா, வேண்டாம், தயவு செஞ்சு என்னை திரும்ப அங்கே கூட்டிகிட்டு போயிடாதீங்க, என்னை விட்டுடுங்க, நான் எங்கேயாவது போயிடுறேன் என்றான் கெஞ்சலாய். சரி, ஏறு என்று அருகே இருந்த பூங்காவிற்கு அவனை அழைத்து சென்று மரத்தடி நிழலில் அமர்த்திய எழில் நேரடியாக, ஏன் கதர், என்ன நடந்தது, எப்படி நீ இதில் சிக்கிட என்று ஆரம்பிக்கவும் சில நொடிகள் அமைதியாய் தலை குனிந்திருந்தவன் உடல் மெல்ல குலுங்கியது. டேய் கதர், ஏன் அலற என்று அவன் முகம் நிமிர்த்தவும், நீங்களாவது ஏன்னு கேட்டீங்களே மாமா என்று கதறியவன் எழிலை இறுக அணைத்து கொண்டு திக்கி திணறியவாறு அனைத்தையும் சொல்லி முடித்தான். கதர் பேசுவதை கேட்ட எழிலின் முகம் மெல்ல மெல்ல சிவந்து ஒரு கட்டத்தில் கல்லாய் இறுகியது. தன் மடியில் கிடந்தவனின் தலையை கோதியவாறு அமர்ந்திருந்தவன் அவன் கண்களை துடைத்து கேசத்தை சரி செய்து, வா போகலாம் என்று அழைக்கவும், எங்க மாமா என்று அச்சத்துடனே வந்தது கதிரின் வார்த்தைகள். உங்க வீட்டுக்கு இல்ல, தைரியமா என் கூட வா என்று அவனை சமாதானப்படுத்தி சுடரின் வீட்டிற்கு அழைத்துச் சென்றான். ஓரளவு அவன் பயத்தை போக்கி தன்னோடு தங்க வைத்தவன் அன்று இரவு தூங்க முடியாமல் மீண்டும் அவன் போதைக்காக படும் பாட்டை கண்டு மறுநாள் நகரில் பிரசித்தி பெற்ற மருத்துவரிடம் அழைத்து சென்றான். அனைத்தையும் கவனமாக கேட்டவாறு எழிலின் முகத்தையே பார்த்திருந்த தாயம்மாளும் வளர்மதியும் குறையாத கண்ணீரோடு, டாக்டர் என்னப்பா சொன்னாரு, என் புள்ள பழையபடி எனக்கு திரும்ப கிடைப்பானா என்றனர் ஒரு சேர. அயவந்திநாதனையே அழுத்தமாக பார்த்திருந்த எழில் அவரை நெருங்கி, இப்படி இருக்கீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட உறுத்தல என்றான். ஏய், என்னடா பேசுற என்று நாதன் குரல் உயர்த்தவும், ஷ் என்று அவரை அடக்கியவன், பாவம் அந்த சின்ன பையன் உன்னால எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான் தெரியுமா, ஒரு அப்பாவா எதுக்கெடுத்தாலும் அடிச்சதை தவிர அவனுக்கு நீ பெருசா என்ன செஞ்சிட்ட, அந்த பையனோட பிரச்சனை என்னன்னு கூட கேட்காம காட்டுத்தனமா போட்டு அடிச்சிருக்க, இங்கே வரவே பயப்படுறான்
என்னை விட்டுடுங்க, எங்கேயாவது போயிடுறேன்னு சொல்கிறான். சொந்த வீட்டில் அப்பா அம்மா கூட இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு அவனை நோகடிச்சிருக்க. இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். அடிச்சா பசங்க திருந்திடுவாங்கன்னு யாரையா உனக்கு சொன்னா என்றவனின் விழிப்பில் மரியாதை மறைந்திருந்தது. இந்த வயசுல வரக்கூடிய பருவ மாற்றங்களையும் அது பற்றிய சந்தேகங்களையும் அப்பாவை விட வேற யாரு ஒரு பையனுக்கு புரிய வைக்க முடியும்னு நினைக்கிற? எப்பவும் அவன் சொல்றத காது கொடுத்து கேட்காம போகவும் அவனோட நிலைமைய அம்மா கிட்டவும் சொல்ல முடியாம தவிச்சு அப்படியும் 2 முறை உன்னை நெருங்கி இருக்கான். ஆனா அப்போவும் நீ அவனை பேச விடாம விரட்டி அடிச்சிருக்க என்றிட நாதன் அதிர்ந்து நின்றார். எப்பவும் பசங்களுக்கு அப்பாவை பார்த்தா மரியாதை தான் வரணும். ஆனால் உன்னை பார்த்து பயந்து பயந்து அந்த பையன் எங்கே போய் தன்னோட கஷ்டத்தை சொல்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சு கடைசியாக கூட படிக்கிற பசங்க கிட்ட அதை பகிர்ந்து அவங்க தப்பாக வழி நடத்தவும் இப்போ இந்த நிலையில இருக்கான். புள்ளைய பெத்துட்டா மட்டும் போதுமா? அவனை சரியாக வழி நடத்த வேண்டியது யார் பொறுப்பு என்று கேட்க நாதனிடம் பதில் இல்லை. நிச்சயம் அவனோட நிலைக்கு அந்த பசங்க காரணம் இல்லை, நீ மட்டும்தான் காரணம் என்றான் வெறுமையான குரலில். நான் என்ன என்றவரை நெருங்கியவன். உன் பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கான், அது தெரியுமாயா உனக்கு? அவன் வயசை கடந்து தானே வந்திருப்பீங்க. அப்படி இருக்கும்போது அவங்க கூட இருந்து அவங்களுக்கான நேரம் ஒதுக்கி பசங்களோட பாதை மாறிடாம காக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இல்லையா? பசங்க உங்களை நெருங்க முடியாத இடத்துல இருக்கிறது தான் பெருமையா? அதுதான் ஆளுமைன்னு நினைக்கிறீங்களா? அவன் மார்க்கு குறைஞ்சதும் ஏன் எப்படின்னு விசாரிச்சிருந்தேன்னா இன்னைக்கு இந்த நிலை வந்திருக்காது என்றவனை நெருங்கிய வளர்மதி, தம்பி, என் புள்ள இப்போ எங்க இருக்கான் சொல்லுங்க என்றதும், கதிரை மறுவாழ்வு மையத்தில் சேர்த்துருக்கேன். என் அக்கா கூட இருக்காங்க, பத்திரமா இருக்கா மாமி. முதல் நிலையில் இருக்கிறதுனால சீக்கிரம் குணப்படுத்திடலாம்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க என்றான். ராசா, ஒரு முறை என் சாமியை கண்ணில் காட்டுப்பா என்ற தாயம்மாள் கேட்க, சிகிச்சையின் முதல் நிலையில் அவனை பார்க்க யாருக்கும் அனுமதி இல்லையா? டாக்டர் சொல்லும்போது தான் பார்க்க முடியும், அப்போ வாங்க என்றவன், நீங்க மட்டும் என்று அழுத்தி கூறி கிளம்பி சென்றான். செமஸ்டர் லீவுக்கு மகளை அழைக்க நாதன் வராமல் இருக்கவும் தானே கிளம்பி வீட்டிற்கு வந்த அலர்விழி வழக்கத்திற்கு மாறாய் இறுகி இருந்த நெருங்கவே முடியாத நாதனின் தோற்றம் மற்றும் வீட்டின் சூழல் கண்டு தாயம்மாளிடம் சென்று அனைத்தையும் கேட்டு அறிந்தவளுக்கோ தம்பியின் நிலை எண்ணி கண்ணீர் கரை புரண்டோடியது. தம்பியுடனான நிமிடங்களை மனதிற்குள் அசை போட்டவளுக்கு அவனை உடனே பார்க்கவும் அவன் நிலை அறியவும் தவிப்பு கூடியது. ஆனால் கதிரை எவ்வாறு நெருங்க என்று தாயம்மாளிடம் கேட்க அவரோ எழிலனே ஒற்றை மார்க்கம் என்றார். அன்றைய நிகழ்விற்கு பிறகு தான் உண்டு தன் படிப்பு உண்டு என்று இருந்தவள் அவனை பற்றி முற்றிலும் மறந்து போனாள். நாதனின் ருத்ர தாண்டவத்தையும் எழில் அன்று அவரிடம் பேசி சென்றதையும் மீண்டும் ஒரு முறை மனதிற்குள் அசை போட்டவளுக்கு தந்தையை நெருங்கி தம்பியை காண அச்சம் பிறந்தது. எழிலை தொடர்பு கொள்ள முடிவு செய்தவளுக்கு அவனை வெற்றி மூலமாய் நெருங்குவதே உத்தமம் என்று எண்ணியவள் அவனுக்கு அழைத்து, அண்ணா, கதிரை பார்க்கணும் என்றாள். ஓன் தம்பியை பார்க்க எதுக்கு என்ன கேட்குற என்றான் எதுவும் புரியாமல். ஏன்னா உங்களுக்கு எதுவும் தெரியாதா? இல்லையம்மா, என்னாச்சு என்று கேட்கவும் நடந்ததை அவனுக்கு விவரித்தாள். இவ்வளவு நடந்திருக்கு, எழில் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே என்று மருகியவன், இருமா அவனை கேட்டு சொல்றேன் என்று நண்பனுக்கு அழைத்து பேசியவன், இதுதாம்மா அவன் நம்பர், உன்னை கூப்பிட சொன்னான், பேசு என்று வைத்து விட்டான். அலருக்கோ வெற்றி மூலமாக எழிலிடம் கதிர் இருக்கும் மருத்துவமனையை கண்டறியலாம் என்ற நம்பிக்கை பொய்த்து போக தன் பேசியையே முறைத்து கொண்டிருந்தவளுக்கு தானாக அவனை எப்படி அழைப்பது என்று தயக்கம். அவனை நினைக்கக்கூடாது, பேசக்கூடாது என்று தனக்குத்தானே கட்டுப்பாடு விதித்திருந்தவள் இப்போது சூழல் உந்தியதில் போனை கையில் உருட்டியவாறே அறையினுள் நடந்தவள் ஒரு கட்டத்தில் அவன் எண்ணுக்கு அழைத்து விட்டாள். நீண்ட அழைப்பிற்கு பின்பே எடுத்தவன் ஹலோ என்றிட அவன் குரலை கேட்டதும் எப்படி ஆரம்பிப்பது என்று புரியாது தவித்தவள் மௌனமாய் இருக்க மௌனமே அவளை உணர்த்தியதில் எழிலும் நீதான் துவங்க வேண்டும் என்று அழுத்தமாய் அமைதி காத்தான். சில நொடிகள் கழித்து மெல்லிய குரலில் ஹலோ என்றாள். மறுபுறமோ தவிர வேறு வார்த்தை இல்லை. எழிலின் அலட்சியம் மனதிற்குள் தைக்க, கதிரை பார்க்கணும், எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்றீங்களா? சில நொடி அமைதிக்கு பின்
தம்பிக்கு ஒன்றுனா மரியாதை தானா வருது போல. பரவாயில்ல என்றவன், நான் கேட்டதுக்கு இன்னும் பதில் வரலையே என்றான் சம்பந்தம் இல்லாமல். ஒன்றும் புரியாமல் விழித்தவள், என்ன பதில் என்றிட, என்னை கட்டிக்க விருப்பம் என்று அவன் முடிப்பதற்குள் அழைப்பை துண்டித்திருந்தாள் அலர். தனக்குள் பல மணி நேரம் உழன்றவள் பின் ஒரு முடிவிற்கு வந்தவளாய் அவனை திரும்ப அழைத்தாள். இம்முறை உடனே எடுத்தவன், என்ன அதுக்குள்ள மரியாதை மறந்து போச்சா என்று அவளிடம் காய்ந்தான். அவன் கேள்வியை புறம் தள்ளி, கதர் எங்க இருக்கான் என்றாள். முதல்ல என் கேள்விக்கு பதில் என்றான் கராராக. பதில் தானே, நாளைக்கு என் தாத்தா வீட்டுக்கு வாங்க, என் முடிவை சொல்றான் என்று வைத்து விட்டாள். எழிலனிடம் நாளை முடிவை சொல்கிறேன் என்று வைத்து விட்டாளே தவிர நாதனை மீறி ஆம் என்றோ இல்லை என்றோ அவளால் சொல்ல இயலாதே. அதோடு நிச்சயம் அவனிடம் இனி மீண்டும் அப்பா பல்லவி எடுபடாது என்பது புரிய இரவெல்லாம் யோசித்தவள் இறுதியாய் அவனுக்கான பதிலை எழுதி முடித்தாள். அடுத்த நாள் காலை சிதம்பரத்தின் வீட்டிற்கு சென்ற அலர்விழி அவரிடம் அனைத்தையும் சுருக்கமாக கூறியவள் எழிலை வர சொல்லி இருப்பதையும் கூறவும், என்னடாமா இது, உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகிறது? அவருக்கு தெரியக்கூடாதுன்னு தான் இங்க வர சொல்லியிருக்கேன் தாத்தா என்றவள். ஆமா, பாட்டி எங்க என்று கேட்க, பெரிய சித்தி வீட்டுக்கு போயிருக்கா அம்ளோ, நாளைக்கு போய் கூட்டிட்டு வரணும் என்றவர். அம்ளோ, எனக்கு என்னவோ இதெல்லாம் மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சா என் பொண்ணை சும்மா விட மாட்டார்னு தோணுது. எதுக்கு பிரச்சனை? நான் வேணும்னா உனக்காக எழில் தம்பிக்கிட்ட பேசட்டுமா? வேண்டாம் தாத்தா, அப்பாவுக்கு எதுவும் தெரிய வராது, நீங்க பயப்படாதீங்க என்று அவரை சமாதானம் செய்ய அரை மனதாய் சம்மதித்தவர். சரிம்மா, நான் போய் உனக்கு குடிக்க ஏதாவது வாங்கிக்கிட்டு வரேன் என்ற சிதம்பரம் அவளுக்கு பிடித்த பண்டங்களோடு குளிர்பானமும் வாங்கி வர அவருடன் கதையளந்தவாறு உண்டு முடித்தவள் பார்வை அவ்வப்போது வாயிலை தொட்டு மீண்டது.